நாம் துவா செய்கின்ற போது ரப்பி ஃபிர்லி வலி வாலிதைய, இறைவா என்னையும் மன்னிப்பாயாக, என் பெற்றோரையும் மன்னிப்பாயாக என்று நீங்கள் அல்லாஹ்விடத்தில் துவா செய்யுங்கள். அப்படி பெற்றோருக்காக மன்னிப்பு கேட்கின்ற போது என்ன நடக்கிறது என்றால், 3 விஷயங்கள், 3 நன்மையான காரியங்களை நீங்கள் செய்கிறீர்கள். எங்களையும் பெற்றோரையும் மன்னிப்பாயாகன்னு கேட்கும்போது நீங்கள் 3 நன்மையான காரியங்களை செய்கின்றீர்கள். 1, பெற்றோருக்காக துவா செய்கிறீர்கள். 2, பெற்றோரை நீங்கள் பிர் என்று சொல்லக்கூடிய உபகாரத்தை பெற்றோருக்கு நீங்கள் செய்கிறீர்கள். 3வது, இஸ்திக்ஃபார் என்கிற பாவ மன்னிப்பை தேடுகிறீர்கள். அப்படி 3 ரப்பி ஃபிர்லி வலி வாலிதைய, ரப்பி ஃபிர்லி வலி வாலிதைய இந்த வார்த்தையை சொன்னால் துவாவும் செய்து விட்டீர்கள், பெற்றோரை உபசரித்தும் விட்டீர்கள், அவர்களுக்காக பாவ மன்னிப்பும் தேடிவிட்டீர்கள். ஆகையினால் இந்த துவாக்களை நீங்கள் அதிகம் போதிக்கொள்ளுங்கள் என்று திருக்குர்ஆனின் விரிவுரையாளர்கள் நமக்கு சொல்லுகின்றார்கள்.